வாசகராக மாறி கவி கிடைத்துள்ளார். கவிதையும் கதையும் உணர்வின் கதை, இதுவே அவரது மூன்றாவது படைப்பு. தலைப்பு தேடினேன் புத்தகம் இவரது மூன்றாவது படைப்பு. புத்தகம் மற்றும் எழுத்தான இரண்டுமே இவரது நேரடியான தலைப்பு தேடினேன் புத்தகத்திற்கு ஏற்புடையவராக அன்போடு முனை பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் குமிழ்முனை புத்தகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள். குமிழ்முனை புத்தக வண்டி வாசகர்களை உருவாக்கி வருங்கால இளம் எழுத்தாளரை உலகம் அறிய காட்டுகிறது. அதில் நானும் இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு தேடுகிறேன் என்கிற கவிதை தொடர் புத்தகத்தில் பல காதல் கவிதைகள் மட்டுமல்ல, யதார்த்தமான வாழ்க்கைக்கும் விடை கிடைக்கும். நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் என்னை வழிநடத்திய எனது கணவர் ரமேஷ் மற்றும் எனது தோழி மகாலட்சுமி அவர்களுக்கும், அவர்களை தொடர்ந்து எனது நண்பர்கள், மேலும் எழுத்தாளரை உருவாக்கும் தோழர் சைமன் சிங் அவர்களுக்கும் குமிழ்முனை பதிப்பகத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு தேடுகிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதல் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக வாசிங்க, குறைவாக பேசுங்க, உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.